வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த சாப்டர்லேருந்து கேட்கக்கூடிய இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஓர் அசலானது 2 ஆண்டுகளில் ரூபாய் 2028 மாறினால் அந்த அசலின் மதிப்பை காண்க, மேலும் ஆண்டு வட்டி விகிதம் 4% ஆகும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஓர் அசல் ஆனது, அப்போ அசல் வந்து கொடுக்கல, அதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கிடலாம், அசல் இஸ் ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் 2 ஆண்டுகளில், அப்போ n இஸ் ஈக்குவல் டு 2 ஆண்டுகள். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, அசலானது 2028 மாறினால், அப்படின்னா மொத்த தொகை டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க எவ்வளவு, 2028 ரூபாய். என்ன கேட்டிருக்காங்க, அந்த அசலின் மதிப்பை காண்க அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. மேலும் ஆண்டு வட்டி விகிதம் வந்து 4%ன்னு கொடுத்துட்டாங்க. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அசலினுடைய மதிப்பு பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு வந்து என்ன தெரியும், மொத்த தொகைக்கான ஃபார்முலா தெரியுமா, என்ன, A is equal to P into 1 plus R by 100 whole power என்ன, இதில் A என்ன 2028 is equal to பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது, 1 plus R என்ன 4 by 100 whole power n என்ன 2. அப்போ இது எப்படி எழுதலாம், 2028 இஸ் ஈக்குவல் டு, இதை அடிக்கலாமா, 1 + 1/25 த ஹோல் பவர் 2. அப்போ 2028 இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் இன்ட்டு, இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா, 25 + 1 26/25 அதனுடைய அடுக்கு 2. அப்போ 2028 இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 26 2 தடவை போட்டுக்கலாமா, அதே மாதிரி கீழே 25 2 தடவை போட்டுக்கிடலாம். இப்போ இதை வந்து நம்ம அடிக்க போகிறோம், 5014,507 வரும். ஸோ இப்போ 13 டேபிளில் இது போகுதான்னு பார்க்கலாம். ஸோ 39 மறுபடியும் இதில் அடிக்கலாம் 3. அப்போ இந்த சைடு என்ன இருக்குது, 3 இருக்குது, இந்த சைடு என்ன இருக்குது, P இன்ட்டு 1/25 இன்ட்டு 25ன்னு இருக்கா. அப்போ என்ன பண்ணலாம், 3 இன்ட்டு 25 இன்ட்டு 25ன்னு எழுதிக்கலாமா, இங்கே டிவிஷனில் இருக்கிறது அங்கே போனால் மல்டிப்ளை ஆயிரும். ஸோ அப்போ P இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 625 இன்ட்டு 3ன்னு வருமா, 25 மல்டிப்ளை பண்ணால் 625. ஸோ இதோட நம்ம 3 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கான பிரின்சிபல் அமௌண்ட் கிடச்சிரும் 1875 ரூபாய். அப்போ இந்த அசல் தான் 2 ஆண்டுகளில் 4% ஆண்டு வட்டி விகிதத்தில் 2028 ரூபாயாக மாறுது. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவுனா 1875 ரூபாய். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.